எல்லாருக்கும் வணக்கம். நான் சக்திவேல், எக்ஸர்வீஸ் மேனு. நான் படித்தது தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் போஸ்ட் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் கரஸ்பாண்டன்ஸில் பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கிறேன். இந்த மேடையில் ஒரு தடவை ஏறணுன்னா பல தடவை வந்து என்ன பாருன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா விடாமுயற்சி. ஒரு தடவை இந்த மேடையில் ஏறணுன்னா பல தடவை வந்து என்ன பார்க்கணும். அவர் தான் யாருன்னா விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சினால தான் இங்கேயே சக்ஸஸ் பண்ண முடியும். நாளம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யன். அந்த இடம் தான் சுரேஷ் அகாடமி. இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. இங்கே போனால் எப்படி பாஸ் பண்ணிடலான்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அறிமுக வகுப்புலேயே வந்து சேர்ந்தோம். அறிமுக வகுப்பில் சேரும்போது சுரேஷ் சார் சொன்னாங்க, இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு 3 வழி தான் இருக்குது. அது வந்து AAA, ஏ ஃபார் எலி. ஏன்னா என்ன படிக்கணும், என்ன சிலபஸ் படிக்கணும்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் படிக்க முடியும். ஃபஸ்ட்டு சொன்னதே அதுதான். அவங்க சிலபஸ் என்ன படிக்கணும், ஏ ஃபார் அது. எவ்வளோ நேரம் படிக்கணும், என்ன கொஸ்டின் படிக்கணும், என்ன ரிவிஷன் எடுக்கணும், அதை பற்றி தான் சொல்லிக் கொடுப்பாங்க எப்போதுமே. எவ்வளோ நேரம் படிக்கிறோம், என்ன படிக்கிறோம், என்ன சிலபஸ் படிக்கிறோம், அதை படித்து தான் நமக்கு சக்ஸஸ் வரும். சும்மா எல்லோரும் படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருந்தால் சக்ஸஸ் வர்றதுக்கு நாளாகும். ஆனால் சக்ஸஸ் பண்ணாமல் இருந்து போக முடியாது, விடவும் மாட்டாங்க. அது மாதிரி இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த சுரேஷ் அகாடமிக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். இதற்கு பின்னாலே எங்கள் குடும்பம், எனக்கு சொல்லிக் கொடுத்த 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வரைக்கும் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், இராணுவம் துறையும் நான் நன்றி தெரிவிக்க விரும்பப்படுறேன். ஏன்னா இராணுவம் துறையில் தான் நான் நிறைய கற்றுக்கிட்டது. விடாமுயற்சிங்கிறது அங்கேருந்து தான் வந்துச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் ஓட சொல்லுவாங்க. எல்லோரும் ஒன்றா ஓடுவோம். ஸ்பீடாக ஓடுறோம், முன்னால் ஓடி போய் முன்னால் இறச்சி நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். சார் சொல்கிற போது கன்சிஸ்டன்சி சொல்கிறாங்கல்ல, அதுதான் அது காரணம். நம்ம விடாமல் போயிட்டே இருப்போம். சிலவன் ஷூவை வந்து போச்சுன்னு சொல்லி ஷூ மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஷூ கலந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம போயிட்டே இருப்போம். வெற்றி பெறும்போது அதுலேயுமே இருக்குது எக்ஸலண்ட், குட், சாட்டிஸ்ஃபேக்டரின்னு 3 காலம் வச்சுருப்பாங்க. அது 25 நிமிஷம் கொடுப்பாங்க. 5 கிலோமீட்டருக்கு 25 நிமிஷம் கொடுப்பாங்க. நம்ம 25 நிமிஷத்தில் வந்துட்டோன்னா எக்ஸலண்ட்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் அதில் 2 ஸ்டெப்பு பின்னால் போனாலே குட்டுக்கு போயிடுவோம். அவனும் 5 கிலோமீட்டர் தான் ஓடி வந்திருப்பான், நம்மளும் 5 கிலோமீட்டர் தான் ஓடி வந்திருப்போம். அதே எஃபெக்ட் தான் 2 பேருமே கொடுத்துருக்குறோம். ஆனால் பாஸ் பண்ணுறவனுக்கு ஒரு எக்ஸ்கியூஸுமே இருக்காது. பின்னால் அது வந்து தங்கியிருப்பாங்கள்ல, 2 மார்க்கில் போச்சு 1 மார்க்கில் போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தான் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லுவாங்க. ஷூவை வந்து போச்சு, எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. வெற்றி பெற்றவங்கள்ட்ட நீங்கள் கேட்கவே தேவையில்லை. அவங்க இந்த மேடை ஏறி அங்கே வெற்றியை மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வழியை பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன வழினால இங்கே ஜெயிச்சு வந்தேன்னு. காரணம் என்னென்னா அவங்க பட்ட வழி நிறைய இருக்குது, அது எனக்கு தெரியும். ஒரு காகம் இருக்குதுன்னா அது ஒரு புத்திசாலி காகம்னு கதை படிச்சிருப்போம். புத்திசாலி காகம் என்ன செய்யுதுன்னா குடத்தில் கள்ளத்துக்கு போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு எல்லாம் ஜாலியாக பறந்து போச்சும்போம். அது ஜாலியாக பறந்து போகலை. போன பின்னால் அதில் அழகுலால் குத்தி இருக்கும் பாருங்கள். அது என்ன, எவ்வளோ பெரிய கல்லை தூக்கிட்டு வந்திருக்கு, எவ்வளோ போட்டுச்சு, எவ்வளோ விடாமுயற்சியால் கல்லை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் முக்கியம். அந்த வழி அந்த அழகுக்குள்ளே எவ்வளோ வலிச்சதுன்னு அதுக்கு தான் தெரியும். அதனால தான் அவங்க வழியை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போதுமே நம்ம சுரேஷ் அகாடமிக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நான் நம்ம தூத்துக்குடி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸில் தான் ஒர்க்கில் சேர்ந்துருக்கிறேன். எப்போதுமே இந்த ஆசிரியர்கள்லாம் மறக்க முடியாது. அது மூலமாக கூட இருக்கிற நண்பர்கள், அப்புறம் டெஸ்ட் பேச்சு, அந்த AAA சொன்னால எப்போதும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், டெஸ்ட்டு எழுதிக்கிட்டே இருக்கணும், அதேமாதிரி ரிவிஷன் விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த 3 தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் கடைப்பிடிச்சதுனால கண்டிப்பாக என்னால் வெற்றி அடைய முடிஞ்சது. அதுபோல் இங்கே இப்படை தோற்கன்னு எப்படை வெல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் சுரேஷில் வந்து தோத்தது கிடையாது. கொஞ்சம் பின்வாங்கியிருப்பாங்க, அடுத்த தடவை பாஸ் பண்ணிவிட்டு இதே சக்ஸஸ் மீட்டில் இருப்பாங்க. நான் படிக்கும் போது சோர்வு ஏற்படும் போதெல்லாம் யூடியூப்பை பார்ப்போம். அப்போ என்ன பார்ப்பேன்னா சக்ஸஸ் மீட்டோட பேசியிருப்பாங்கள்ல, அவங்களோட இதை தான் பார்ப்பேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறாங்க. இந்த இன்றைக்கி கூட ஒரு சகோதரர் சொன்னார், கை குழந்தைய வச்சு படிச்சுன்னு. அப்படி தான் இருக்கும். வெற்றி பெற்றவர்கள் வழியெல்லாம் அப்படி தான் இருக்கும். நான் கை குழந்தை இருந்ததுனால என்ன படிக்க முடியல அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. அவங்க தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அதனால் முயற்சி எப்போதுமே திருவினையாக்குங்கிற மாதிரி தான். எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சுரேஷ் அகாடமிக்கு சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களே நம்ம என்ன படிக்கணும் சிலபஸ்லேருந்து புக்கிலேருந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க. நீங்கள் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேர்ந்துருங்க. அவங்கள படிக்க வச்சுருவாங்க. டெய்லி டெஸ்ட் போட்டுருவாங்க. காலையிலேயே அப்போவே தோணும், நேற்று சொல்லிக் கொடுத்தது எப்படி கண்டிப்பாக கேட்பாங்க, நம்ம படிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நமக்கே தோணும்.
வெற்றி பெற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சுரேஷ் அகாடமிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம ஆசிரியர்கள் இவங்களாம் சொல்லிக் கொடுத்தாங்க நமக்கு, அவங்களுக்கு எனக்கு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று ஒரு வாசகத்தோடு முடிக்கணும். ஏன்னா நேற்று உள்ளது இன்றைக்கி செய்கிறவங்க வந்து சோம்பேறியாக இருப்பான். இன்றைக்கு உள்ளதை இன்றைக்கே செஞ்சுட்டான்னா அவன் சுறுசுறுப்பானவன். நாளைக்கு உள்ளது இன்றைக்கி செய்கிறான் பாருங்கள், அவங்க தான் வெற்றியாளர். அதனால் நீங்கள் ஒரு வெற்றியாளராக இன்றைக்கி வந்திருக்கீங்க. அப்பா மேடைகளில் அதிகம் பேசினதில்லை, அதனால் கொஞ்சம் கூச்சப்படுறாங்க, பரவாயில்ல. சரி, அவங்களுக்கு ஒரு பெருமையை சேர்த்து கொடுக்கணும் தான் இன்றைக்கி கூப்பிட்டு வந்தேன். அவங்களுக்கு பெருமை அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா நான் ஆர்மியில் வேலை பார்த்ததுனால நானும் அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் எங்களை தான் இருந்தேன். ஆனால் அங்கே இருக்க என் கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒரு பெருமையை தேடி கொடுத்துருக்குறேன். இந்த வழியை பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்லலான்னு ஆசைப்பட்டது தான், நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் மேக்ஸுக்காக தான் சேர்ந்தோம். அப்படிங்கும்போது அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருந்துச்சு. பெங்களூரில் போய் ஆப்ரேஷன் பண்ணோம். ஒரு 15 நாள் விட்டு போச்சு. திரும்ப வந்து பார்த்தா இங்கே ப்ளஸ்ஸு அந்த சைடு போனால் மைனஸ் ஆகும், பெருக்கல் இந்த போனால் வகுத்தல் ஆகும். அதில் அந்த பேசிக்கெல்லாம் கொஞ்சம் பிடிக்க கஷ்டமாகி போச்சு. அப்போ தான் சுரேஷ் அகாடமியில் போட்ட பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து பார்த்தேன். அதில் நல்லா பார்த்து தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் நான் சக்ஸஸ் கிடச்சிது. இந்த தடவை நமக்கு வெற்றி கிடைக்கலன்னு யாரும் சோர்ந்துடாதீங்க. அடுத்த தடவை கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.